கொடுத்தாங்க. இதே போன்று இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம் என்று சொன்னார்கள். இப்போ ஒண்ணு எக்ஸ்ட்ரா பண்ணி இருக்கிறாங்க. ஒரு நீதிபதி தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆணையம் என்ன பண்ணும்? இதற்கு முன்னாடி பல ஆணையங்கள் கிடப்பில் இருக்கிறது. ஜெயலலிதா மரணத்திற்கு அமைக்கப்பட்ட ஆணையம் கிடப்பில் இருக்கிறது. துப்பாக்கி சூடு தூத்துக்குடியில் நடந்தது, அதற்கு போடப்பட்ட ஆணையம் கிடப்பில் இருக்கிறது. ஆணையம் என்ன செய்யும்? மக்கள் இங்கு செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? ஒரு அடிப்படையை மீடியாக்கள் வழங்கிக் கொள்ளுங்க. நீங்க தான் மக்களுக்கு செய்திகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். எப்படி இந்த கள்ளச்சாராயம் வருகிறது? கள்ளச்சாராயத்தின் பக்கம் மக்கள் ஏன் செல்கிறார்கள்? நல்ல சாராயம் ஒண்ணு இருக்குது. சாராயத்துல கள்ளச்சாராயம் ஒண்ணு, நல்ல சாராயம் ஒண்ணு. கள்ளச்சாராயம் அரசு அனுமதி பெறாமல் விற்பது, நல்ல சாராயம் அரசே விற்கிறது. நல்ல சாராயம் நல்லதா? நல்ல சாராயம் ஆரோக்கியமானமா? டாஸ்மாக்ல போய் குடிக்கிறாங்களே, அந்த மக்களுக்கு இறப்பு இல்லையா? மருத்துவமனையில போய் கேளுங்க. ஈரல் அழுகி ஈரல் கெட்டு போய் மருத்துவர்களால எத்தனை பேருடைய இறப்புகள் பார்க்கிறாங்க. இவங்களுக்கு பேர் வைக்கிறதுங்க அரசு மதுப்பிரியர்கள். சாராயம் குடிக்கிறான், குழந்தைகள் இறக்குது. நெல்லை மாவட்டத்தில் ஒரு 11 வயசு பையன் தூக்கு மாட்டி தொங்குறான். என்னுடைய இந்த நிலைமை நீ யாருக்கும் வரக்கூடாது. இருந்தோடு எங்க அப்பா குடிச்சிட்டு வந்து எங்க அம்மா வடிக்கிறாங்க, இந்த கொடுமையை என்னால தாங்க முடியல என்று தூக்கு மாட்டி சாகக்கூடிய ஒரு நிலை. சின்ன பிள்ளைங்க ஒவ்வொரு குடும்பத்தில் எவ்வளவு வேதனைப்படும். வருமானம் வருகிறது என்பதற்காக அரசு டாஸ்மார்க்கை திறந்து வைத்துக் கொண்டு செய்யக்கூடியதுதான் இந்த கள்ளச்சாராயத்துக்கு வழி ஒதுக்கு. போதைக்கு போனா பணம் இல்லை, அதிகமான விலை, என்ன செய்யறதுன்னு தெரியல. இந்த மாதிரி கள்ளச்சாராயத்துல போய் விடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. அரசு இரும்பு கரம் கொண்டு தடுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு அரசு ஒரு பிரிட்ஜ் அமைச்சிருக்கிறாங்க. பிரிட்ஜ் அமைச்சு அது உடஞ்சு கிடக்குது. போறவெல்லாம் அதுல விழறான். மக்களுக்கு தெரியல, அரசுக்கு தெரியல. ஒருத்த விழுறான், கை உடஞ்சிருச்சு 10,000, கால் உடஞ்சிருச்சு 20,000, ஆள் செத்தா 10 லட்சம். இது தீர்வா? இது ஒரு அரசு நிர்வாகத்துக்கு அழகா? பிரிட்ஜ் உடஞ்சிருக்கு, ஒவ்வொருத்தரும் உழறான், அடிபடுறான், சாகரான். என்ன செய்ய வேண்டும் அரசு? பூரண மதுவிலக்கை நோக்கி தமிழகத்தை கொண்டு செல்ல வேண்டிய அரசு, ஆயுள்ளத்தோடு மக்களை அணுக வேண்டிய அரசு, வருமானம் வருகிறது என்பதற்காக இன்னைக்கு டாஸ்மாக் கடையை திறந்து வைத்து அதன் மூலமாக இன்னைக்கு தமிழகத்தில் உள்ள எல்லா குடும்பங்களும் சீரழிந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில நடந்த இந்த சம்பவம் ஒவ்வொரு குடும்பத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு குடும்பமும் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க சாராயம் குடிச்சீங்கன்னா ஆரோக்கியமானம் என்று நிரூபிப்பதற்கு எந்த மருத்துவர் இன்னைக்கு தயாரா இருக்கிறாங்க? சாராயம் குடித்தால், டாஸ்மார்க்ல குடித்தால் அவர்களுக்கு குடல் புற்றுநோய் வருகிறது. அவருடைய ஒட்டுமொத்த அங்கமும் சிதைத்து போகிறது, ஈரல் அழுகி போகிறது, இறந்து போகிறார்கள்.